பண்ண முடியாதுன்னு தெரியும் ரவி. உன்னால உன் வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்ப முடியாதப்போ உன் மனசை விட்டு மட்டும் எப்படி வெளியே அனுப்புவ? ரவி, எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கூட நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற. அப்புறம் எதுக்காக நீ இப்படி பயப்படுற? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன கல்யாணம் படிக்கிட்டல. அப்படி இருக்கும் போது ஏன் என்ன உள்ள கூட்டிட்டு வர முடியல? ரவி, மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லு. இங்க பாரு ரவி, இந்த வீட்டுல நான் உன் பொண்டாட்டியா இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எதுக்காக பயப்படுற? பிளீஸ் ரவி, உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடு பிளீஸ். நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற ஷாலினி? ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி என்னையும் உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க? ஷாலினி, நம்ம இதயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற உறவு உண்மையோ பொய்யோ அது வாழ்க்கையோட சம்பந்தப்படணும்னு அவசியம். அதனாலதான் வாழ்க்கை முன்னேறி போயிட்டு இருக்கும் போது சில உறவுகள் பின்தங்கி போயிடுது. ஷாலினி, நம்ம கல்யாண உறவுங்கிறது உடைஞ்சு போயிடுச்சு. அந்த கதையை முடிஞ்சிருச்சு. நீ எதான என்ன வேணாம் சொல்லி விட்டுட்டு போன. இப்ப எதுக்காக நீ திரும்ப வரணும்? என்ன இருக்கு நமக்குள்ள? எப்பெல்லாம் உன்னை மறந்திய வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க நினைக்கிறனோ அப்பதான் என் முன்னாடி வந்து நிக்கிறேன். வாழ்வோ சாவோ நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம் சத்தியம் பண்ணோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ முடியாது. நம்ம 2 பேருக்கும் தனித்தனி வாழ்க்கை ஆயிடுச்சு. ஷாலினி, நான் உன்னை எப்ப காதலிக்க ஆரம்பிச்சனோ அந்த நிமிஷமே ஒரு உண்மை புரிஞ்சுது. நம்ம 2 பேரும் வாழ்க்கை பூரா ஒண்ணு சேர முடியாது. ஏன்னா நீ என் முதலாளியோட மக ஷாலினி. நான் உங்ககிட்ட வேலை பார்த்த டிரைவருடைய பையன். நம்ம மனசுல உள்ள இந்த இடைவெளி இருக்கு பாத்தியா, இது பணத்தினால வந்தது இல்ல, நம்ம அந்தஸ்துனால வந்தது. இதுல தலையெழுத்து கிழிச்ச கோட்டுக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன் ஷாலினி. நீ நிக்கிறது கோட்டுக்கு அந்த பக்கம். அதனாலதான் என் காதல் இன்னும் ஒரே பக்கமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ எனக்கு சொந்தமா வாங்குற தோட்டம் எனக்கு இல்லாம போயிடுச்சு பாத்தியா. நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து ஏற்பட்ட நட்பு காலத்தோட கட்டாயத்தாலதான் கல்யாணமா மாறிச்சு. நானும் சந்தோஷப்பட்டேன். இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட நான் தான் கொடுத்து வச்சவனும் தோணுச்சு. இந்த உலகத்தோட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சது தெரிஞ்ச உடனே அது உனக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஷாலினி. நமக்குள்ள இருந்த நட்பை நான் காப்பாத்திட்டேன். என் விசுவாசத்தை காட்ட நினைச்ச போதுதான் தலையெழுத்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுச்சு. துரோகங்கிற வாளை பயன்படுத்தி நம்பிக்கை குத்தி கொண்டுட்டேன். அந்த வலிதான் உன்னை வெறுக்க வச்சது. அப்பதான் நீ என் மேல அன்பு காமிக்கிற. நீ காமிச்ச அன்பு எனக்கு புரிய வச்ச விஷயம் என்ன தெரியுமா? நானே இது வேண்டான்னு நினைச்சாலும் சரி உன்னை வெறுக்க முடியாத அளவுக்கு என்னை காதலிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னைக்கு என் வாழ்க்கையும் என் காதலும் உன் கூட தான் எனக்கு தோண ஆரம்பிச்சதோ அப்பதான் நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்ச. அது ஏன் இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் என்ன வேதனை கடந்து வந்திருப்பேன். எத்தனை ராத்திரி தூங்காம இருந்திருப்பேன். உனக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து தெரியப்பா? உனக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில விளையாடுறது மட்டும்தான் தெரியும். ஏன் உன்னை என் வாழ்க்கையோட விளையாட விடுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க. இல்ல போதும் போதும். இது வரைக்கும் நீ நிறைய பேசிட்ட, நானும் நிறைய கேட்டு முடிச்சிட்டேன். என் வாழ்க்கையில இப்பதான் ஒரு உருப்படியான முடிவு எடுத்திருக்கேன். ஏதாவது சொல்லி கெடுக்காத. நான் ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த வாக்கை காப்பாத்தி ஆகணும். ஆர்வி என்னென்னமோ பேசி ஷாலினியை உண்மையை சொல்ல வைக்க தூண்டுறாரு. ஒருவேளை ஆர்வி பேசி முடிச்ச உடனே ஷாலினி பேச ஆரம்பிச்சிருவாளோ? ஷாலினி, எனக்கு ரித்திகாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இப்பதான் என் வாழ்க்கையில் எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி தோணுது. சோ பிளீஸ் நீ நடுவுல வந்துடாத. உன்னால இது வரைக்கும் நான் பட்டதே போதுன்னு நினைக்கிறேன். என் கூட திரும்ப வாழணுங்கிற எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கேன்னா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. இல்ல, I request you ஷாலினி, please go away. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல நம்ம 2 பேருமே சைன் பண்ணியாச்சு. இனி புதுசா பிரியறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ என் மனைவிங்கிற உறவு என்னைக்கோ முடிஞ்சிருச்சு. உங்க 2 பேருக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு யார் சொல்றது?